வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவு நேரம். திறந்திருந்த ஜன்னலுக்கு வெளியே நிலவின் நீல நிற வெளிச்சம். ஆற்றின் மறுகரையில் காட்டில் இருந்து ஏதோ ஓர் ஒற்றை யானையின் கம்பீரமான பிளிரல் கேட்டது. சுவர் கோழிகளின் ரீங்காரம். சிசிலியம்மா நீண்ட பெருமூச்சுடன் திரும்பி படுத்தார். அவருக்கு அருகில் இருந்த படுக்கையில் இருந்தும் ஒரு பெருமூச்சு கேட்டது. சிசிலியம்மா தலையணையில் முழங்கைகளை ஊன்றியவாறு 2 உள்ளங்கைகளாலும் முகத்தை தாங்கி பிடித்தபடி கேட்டார். ரேச்சல், தூங்கிட்டியம்மா? இல்ல. ஏன்? ஒண்ணுமில்ல, சும்மாதான். சற்று நேர இடைவெளிக்கு பிறகு சிசிலியம்மா சொன்னார். நான் சத்யாவை பத்தி யோசிச்சேன். நானும்தான். நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? ரேச்சல் ஆவலுடன் தலையை உயர்த்தி பார்த்தார். முதல்ல விஷயத்த சொல்லு. அமைதி. பிறகு ஒரு பெருமூச்சு. சொல்வதற்கான தயக்கம். அதற்காக தயாராவதில் இருந்து மாறுபட்ட ஒன்று. சத்யாவை வேற யார் கூடவும் அனுப்ப வேண்டாம். இருட்டில் முகம் பார்க்க முடியாவிட்டாலும் ரேச்சல் சிசிலியம்மா படுத்திருக்கும் பகுதியை உற்று பார்த்தார். அப்புறம் அவளை நாமளே வச்சுக்கிட்டா என்ன? ரேச்சலுக்கு மூச்சு திணறியது. அது எப்படி? அவளுக்கு ஒரு இடத்தையும் பதவியையும் ஏற்படுத்துவோம். அது சொல்லிக்கிற மாதிரியான விஷயம் தானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. என் மனசுக்கு தட்டுப்பட்டதை சொல்றேன். சொல்லு. என் மகனோட சம்சாரமா? ரேச்சலின் கண்கள் நிறைந்தன. அவர் இதயம் விரைவாக துடிப்பது தெரிந்தது. வார்த்தைகள் எதுவும் அகப்படவில்லை. என்ன? பேச்சையே காணோம். காதுல விழுந்துச்சு. ரேச்சலின் குரல் இடறியது. இந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க, நம்புறாங்க. அப்படி எத்தனை கதைகள் உலாவது தெரியுமா? ஜோஜி அடிக்கடி கொச்சிக்கு போறானே, அப்ப ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட மனச பறி கொடுத்துட்டானாம். அவ கர்ப்பமானதும் ரகசியமா ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கிறது அதுல ஒண்ணு. இதையெல்லாம் திருத்த போனா நாம புதுசா நிறைய கதைகளை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நான் அதையெல்லாம் மறுக்கவோ ஒப்புக்கவோ இல்லை. ரேச்சல் படுக்கையில் இருந்து எழுந்தார். சிசிலியம்மாவின் கட்டிலில் வந்து அமர்ந்தார். நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டனா? சிசிலியம்மா கேட்டார். இல்ல. ரேச்சல் சிசிலியம்மாவின் கைகளை இறுக பிடித்தார். நான் இந்த யோசனைய உங்கிட்ட சொல்லணும்னு எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கான தைரியம் ஏற்படல. 1 கோடி காட்டக்கூட என்னால முடியாம போச்சு. சிசிலியம்மாவின் கண்களில் நீர் நிறைந்தது. அவர் படுக்கையில் இருந்து எழுந்தார். அவங்க 2 பேரும் ஒன்னா வர்றதையும் போறதையும் நடக்கிறதையும் உலாத்துறதையும் சிரிக்கிறதையும் பேசிக்கிறதையும் பார்க்கிற ஒவ்வொரு தடவையும் என் மனசுல இப்படி தோணும். அவங்களுக்குள்ள பொருத்தம் இருக்கிறதாகவும் தோணுது. ஆனா ஜோஜி இதுக்கு ஒப்புக்குவானா? கண்டிப்பா ஒப்புக்குவான். எப்படி தெரியும்? அவனே சொன்னானா? அப்படியெல்லாம் சொல்றவனா அவன்? மனசுல அன்பு இருக்கும்போது முகத்துல கோபத்தை காட்டுறவனாச்சே அவன். அது உங்களுக்கும் தெரியுமே. அப்புறம் எப்படி சொல்ற? அவ இந்த வீட்டுக்கு வந்து 9 மாசமாச்சு. அவனை நானும் கவனிக்கிறேன் இல்லையா? அவன் மேலையும் அந்த குழந்தை மேலையும் அவன் உயிரையே வச்சிருக்கான். ஆனா நாம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். அவ ஒரு குழந்தைக்கு தாய், அதுவும் கல்யாணம் ஆகாம. என் மகன்தான் அதுக்கும் காரணம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை, சத்யாவை நமக்கு தெரியாதா? நம்மளை விட அவனுக்கு அதிகமா தெரியும். மனசுதானே எல்லாத்த விடவும் பெருசு, இல்லையா ரேச்சல்? சத்யாவின் மனசு என்னன்னு நமக்கு தெரியாதே. அதை சத்யா கிட்டேயே கேட்டுடலாம். அவன் என்னடான்னா பொண்டாட்டி வேணாம் புள்ளக்குட்டி வேணாம்னு அலைஞ்சு திரியறான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எவ்வளவு நாளா ஆசைப்படுறேன். இப்போ இந்த கல்யாணம் நடந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவன் தெரியுமா? சிசிலியம்மாவிடமிருந்து நீண்ட பெருமூச்சு ஒன்று புறப்பட்டது.
எப்படி தொடங்குவது, என்ன சொல்வது என்ற எதுவும் புரியாதது போல சிசிலி ஆண்டி தவிப்பதை பார்த்தபோது சத்யாவின் ஆவல் அதிகரித்தது. அறைக்குள் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர். நீங்க என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே ஆண்டி? சிசிலி அம்மா அவள் முகத்தையே பார்த்தார். இத உன்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன். சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. சிசிலி அம்மா எழுந்து சென்று அறை கதவை சாத்தி தாழிட்டு வந்தார். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். சத்யா கண் இமைக்காமல் அவரையே பார்த்தாள். அந்த முகத்தில் ஏதோ ஒரு தடுமாற்றம் உழல்வது அவளுக்கு புரிந்தது. உன் வீட்டு ஆளுங்க எப்படியும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாங்க இல்லையா? அப்படித்தான் போன தடவை வந்த போது சொன்னாங்க. அதுக்கு பொருத்தமான ஒருத்தனை பார்த்து வச்சுட்டு அவங்க வற்புறுத்தினா நீ அதை ஒப்புக்கத்தானே வேணும். நான் என்ன பண்ணணும்னு எனக்கே ஒன்றும் புரியல. அது ஏன் மகன் மாதிரி ஒருத்தனா இருந்தா நீ ஒப்புக்க கூடாதா? உன்னை நல்லா புரிஞ்சுகிட்ட, உன் மேல அன்பு செலுத்துற ஒருத்தனா இருக்கும்போது கூடவா? சத்யாவுக்கு உண்மையில் புரியவில்லை. அது யாருங்க ஆன்டி? என் மகனே தான். சத்யா அமைதியாக இருந்தாள். அந்த ஒரு சில வினாடிகளுக்குள் அவளுக்குள் என்னென்னவோ உணர்வுகள் அலையடித்து பாய்ந்தன. ஜோஜி சேட்டனா? சத்யா நம்ப முடியாதவளாக அந்த பெயரை உச்சரித்தாள். சிசிலி அம்மா கண் இமைக்காமல் அவளையே பார்த்தார். அதுக்கு பிறகு இந்த வீடு உன் வீடாயிடும். உன் மகனும் எப்பவும் உன் கூடவே இருப்பான். சத்யா எதையோ சொல்ல முற்பட்டாள். ஆனால் வார்த்தைகள் அகப்படவில்லை. உதடுகள் நடுங்கின. வினாடிகள் அமைதியாக கடந்தன. தங்களின் ஊடாக காலம் அதிவிரைவில் பாய்வதாக அவளுக்கு தோன்றியது. என்ன சத்யா, பதிலையே காணோம். அவள் பார்வை கண்ணுக்கு புலப்படாத தொலைவில் பதிந்திருப்பது போல தோன்றியது. தலை மறுப்புக்கு அடையாளமாக ஆடியது. நான் ஜோஜி சேட்டனை அப்படி நினைச்சு கூட பார்த்ததில்லை ஆன்டி. சிசிலி அம்மாவின் முகம் வாடியது. வேற எப்படி நினைச்சிருக்க? என் சொந்த அண்ணன்களை விட மேலானவரா? புருஷன்கிற மரியாதைக்கும் மேல உயிர் தோழியை விட ரொம்ப உயரத்துல அவரை மனசுல வச்சிருக்க. அந்த இடமே வேற. அந்த உறவுக்கு ஒரு பேர் வச்சுட்டு என்னால தரம் தாழ்த்த முடியாது ஆன்டி. சிசிலி அம்மா புன்னகைத்தார். அப்படித்தானே சத்யா, ஒவ்வொரு பெண்ணும் தன் புருஷனை பார்க்க வேண்டியதும். நீ இப்படி சொன்னவுடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்கிட்ட நீ ஏதாவது குறை கண்டுபிடிச்சியோன்னு. சத்யா நிம்மதி குலைந்த தவிப்புடன் முகம் தாழ்த்தினாள். என் மகனுக்கு இதுக்கான யோக்தை கிடையாதுன்னு நினைச்சுக்கிறையா? ஜோஜி சேட்டனுக்கு யோகியதை குறைவா? உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒருத்தர புருஷனா அடையறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆன்டி. சிசிலி அம்மாவின் மனம் நிறைந்தது. வேற என்ன தடை? உண்மையை சொன்னா எனக்குத்தான் அதுக்கு அருகதை இல்லை ஆன்டி. நான் யாருன்னு எனக்குத்தான் தெரியும். முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தனோட உல்லாச பயணம் போனவ. அவங்கூட 4 நாள் படுக்கையை பகிர்ந்துகிட்டவ. அதனால கர்ப்பமாகி குழந்தை பெத்துக்கிட்டவ. நான் எந்த நல்ல இடத்துக்கும் பொருந்தாதவள் ஆன்டி. நீ சொல்ற நெல்சன் எங்க வீட்டு பையன்தானே? அவனும் என் மகன் மாதிரிதான். அவன் குழந்தையையும் என் மகன் குழந்தை மாதிரிதான் நினைக்கிறேன். சத்யா மறுபடியும் மறுப்பது போல் மௌனமாக தலையாட்டினாள். இது வேண்டாம் ஆன்டி. உங்க நல்ல மனச ஏன் சுயநலத்துக்காக பலியாக்க வேண்டாம். வழி தவறின என் வாழ்க்கை எங்கேயாவது போய் முட்டி மோதி நிற்கட்டும். என் வாழ்க்கை உங்ககிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது போதும் ஆன்டி. சிசிலி அம்மாவின் முகத்தில் ஏமாற்றமும் வருத்தமும் நிறைந்தன. அவர் குனிந்த தலையுடன் வாசலை நோக்கி நடந்தார். கதவை நெருங்கியவர் சற்று நேரம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவராக சத்யாவை பார்த்தார். ஒரே ஒரு வேண்டுகோள் சத்யா, நான் இப்ப உன்கிட்ட பேசினது என் மகனுக்கு தெரிய வேண்டாம். அவர் கதவை திறந்து கொண்டு வெளியேறினார். சத்யா மனம் சோர்ந்தவளாக படுக்கையில் சரிந்தாள். நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது. கைகளில் முகம் புதைத்தவாறு விசும்பி அழத் தொடங்கினாள். சத்யாவை அழைத்து செல்வதற்காக அவர்கள் ஜீப்பை எடுத்து கொண்டு வந்திருந்தனர். கோட்டப்புறத்து வர்கியும் ஆகஸ்தையும் ஜார்ஜும் ஜீப்பில் இருந்து இறங்கினர்.
செரியான் அவர்களை வரவேற்பு அறைக்கு அழைத்து வந்தார். உட்கார சொல்லி உபசரித்தார். சீக்கிரம் சத்யாவை அனுப்பி வச்சா உடனே கிளம்ப வசதியா இருக்கும் என்று ஆகஸ்தி தாக்கீது வைத்தான். ஜீப் வந்த சத்தத்தை கேட்டதுமே விரைவாக மாடிப்படி ஏறிய ஜோஜி அதன் பிறகு கீழிறங்கி வரவே இல்லை. ரேச்சலும் சிசிலி அம்மாவும் பிரிவி துயரில் ஆழ்ந்திருந்தவர்களாக துயரம் தோய்ந்த அமைதியுடன் டைனிங் ஹாலில் காத்திருந்தனர். செரியான் உபசார கடமைக்காக ஹாலில் அவர்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். சத்யாவுக்கு ஒரு நல்ல வரன் திகஞ்சிருக்கு, வர்கீஸ் சொன்னார். கிட்டத்தட்ட நிச்சயம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை எந்த ஊர்? செரியான் பேச்சு கொடுத்தார். உள்ளூர் தான், நல்ல பையன், பேங்க்ல வேலை பார்க்கறான். அவளோட அதிர்ஷ்டத்துக்கு அந்த வரனே கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டான். அந்த வரனேன்னு சொன்னா பழைய மாப்பிள்ளையே தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முந்தி மனசம்மதம் நிகழ்ச்சி வரைக்கும் வந்து சத்யா சம்மதம் இல்லைன்னு சொன்னதால தடைப்பட்ட கல்யாணம் இது. அப்புறம் இப்ப எப்படி அது சரியாச்சு? அதையும் அவளோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். மறுபடியும் அவங்களே பொண்ணு கேட்டு வந்தாங்க. சத்யாவை பத்தின விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? செரியான் வர்கியை பார்த்தபடி கேட்டார். அதையெல்லாம் ஒரு விதமா சொல்லி சமாளிச்சிருக்கேன். அப்படியும் சம்மதிச்சிட்டாங்களா? சத்யாவை கல்யாணம் பண்ணணும்னு பையனுக்கு ஒரே பிடிவாதம். இந்த காலத்து பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாமா யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்டது கிடைக்கணும். அவங்க வீட்டாரும் இதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அப்புறம் சம்மதிக்காமலா இது நடக்கும்? அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆடம்பரமே வேணாமாம். பொண்ணு பார்க்கறது, மனசம்மதம் எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சாச்சு. அதனால இனி பிஷப் கிட்ட அனுமதி வாங்கிட்டு சிம்பிளா கல்யாணம் நடத்தினா போதுங்கிறாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு மற்ற ஏற்பாடுகளை முடிச்சிட்டீங்க. அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே. ஆகஸ்தி காகித சுருள் ஒன்றை விரித்து டீப்பாய் மீது வைத்தான். இதுதான் நான் அன்னைக்கு சொன்ன அக்ரிமெண்ட். செரியானை பார்த்தபடி சொன்னான். என்ன அக்ரிமெண்ட்? செரியான் நெற்றியை சுளித்தார். சத்யா பெத்தெடுத்த குழந்தையை நீங்க சட்டபூர்வமா தத்து எடுத்துக்கிறதா சொல்ற பத்திரம். ஒரு அட்வொகேட் இதை எழுதியிருக்கார். நீங்களும் உங்க சம்சாரமும் இதுல கையெழுத்து போட்டா போதும். சத்யாவும் ஒரு கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. பிறகு குழந்தை உங்களோடது. வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது, சத்யா உட்பட. அதே மாதிரி குழந்தைக்கு சத்யா கிட்ட எந்த விதமான உரிமையும் இருக்காது, வாழ்க்கையிலையும் சொத்திலையும். நீங்க படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டா போதும். செரியான் அந்த பத்திரத்தையும் ஆகஸ்தியையும் மாறி மாறி பார்த்தார். அவர் கண்களில் வெறுப்பும் வேதனையும் கோபமும் கேலியும் வெளிப்பட்டன. செரியான் அதை எடுத்து வாசிக்கத் தொடங்கினார். பிறகு அதை எடுத்துக்கொண்டு சத்யாவின் அறைக்குள் நுழைந்தார். அவள் உடை மாற்றிக்கொண்டு அறைக்குள் தவிப்புடன் காத்திருந்தாள். சத்யா, செரியான் அழைத்தார். அந்த அழைப்பு சத்யாவை ஒரு கணம் நடுங்க வைத்தது. ரெடி ஆகிட்டியம்மா? இனிமே எதுக்காக லேட் பண்ணணும்? அவள் சிரித்தாள். அது உண்மையான சிரிப்பு இல்லை என்று அவளுக்கே தெரிந்தது. பயத்தால் வெளிரியது போலிருந்தது அவள் முகம். இதுதான் அவங்க கொண்டு வந்திருக்கிற அடாப்ஷன் டீடு. நான் எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டா போதும். மரண தண்டனை அடைஞ்சவங்களுக்கு அது சிரச்சேதமா தூக்கு தண்டனையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? பேனாவை கையில் எடுத்தாள். கையெழுத்து போட வேண்டிய இடத்தை அடையாளப்படுத்தி இருந்ததால் நடுக்கத்துடன் அவள் கை அதன் மீது விரைந்தது. நான் ரெடியா இருக்கிறதா அவங்க கிட்ட சொல்லிடுங்கப்பா. செரியான் அவளை பரிதாபமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். மச்சில் ஆச்சரியகரமான எதையோ பார்ப்பது மாதிரி குழந்தை கை காலை அசைத்து விளையாடியது. அவள் குழந்தையை பார்த்தாள். பிறகு கட்டிலில் அமர்ந்து அவனை கையில் ஏந்தி தாய்ப்பால் புகட்டினாள். அடக்க மாட்டாத துயரத்துடன் அவள் குழந்தையின் முகத்தையே பார்த்தாள். குழந்தைக்கு அந்த நேரம் பசி இருப்பதாக தெரியவில்லை. பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு அது அம்மாவையே மகிழ்ச்சியுடன் பார்த்தது. களங்கம் இல்லாத முகம். பசி தீர குடிச்சுக்க, இனிமேல் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அவள் அவனிடம் மந்திரித்தாள். இந்த அம்மா உனக்கு தர கடைசி பால் துளிகள். அவள் குழந்தைக்கு வலுக்கட்டாயமாக பால் புகட்ட முயன்றாள்.
குழந்தை சமீபத்தில் முளைத்த 2 பால் பற்களால் அதற்கு குறும்பாக பதிலளித்தது. இது அவன் அம்மாவுடன் விளையாடும் நேரம். அவ்வப்போது அவன் கடைக்கண்ணால் பார்த்தான். அம்மாவுக்கு வலிக்கிறதா, கோபம் வருகிறதா என்று கவனிப்பது போல் இருந்தது. அவன் இந்த மாதிரி பற்களை பயன்படுத்தும் போது சத்யா சில சமயங்களில் அவனை மெதுவாக கிள்ளுவதுண்டு. இப்போது அப்படி எந்த நடவடிக்கையும் காணாததால் அவனது குறும்பின் வலு அதிகரித்தது. சத்யாவின் விழிகளில் இருந்து பெரிய பெரிய துளிகளாக நீர் திரண்டு அவன் பிஞ்சு உடல் மீது சொட்டியது. அம்மாவின் முகத்தில் ஒருபோதும் அவன் காணாத இந்த மாற்றம் அவனை ஆச்சரியப்படுத்தி இருக்கும். அவன் அவள் முகத்தையே பார்த்தான். சத்யா சத்தம் இல்லாத ஓர் அழுகையுடன் அவன் முகத்துடன் தன் முகத்தை இணைத்தாள். மூச்சு திணற வைப்பது போல அவனை இறுக்கி அணைத்தாள். பிறகு மடியில் படுக்க வைத்து புதிய சட்டை ஒன்றை அவனுக்கு அணிவித்தாள். ரேச்சலும் செரியானும் அறைக்குள் வருவதை கவனித்த சத்யா அவசர அவசரமாக கண்களை துடைத்தாள். நேரமாயிடுச்சு இல்லையா? அவள் புன்னகைக்கும் முயற்சியுடன் கேட்டாள். குழந்தையை கையில் தூக்கி கொண்டு ரேச்சலுக்கு முன்னால் வந்தாள். உங்க மகன். சத்யா தன் குழந்தையை ரேச்சலிடம் நீட்டினாள். ஒரு தடவை நீங்க என்கிட்ட உங்க மகனை நான் தான் இல்லாம பண்ணிட்டேன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுக்கு பதிலா இப்ப ஏன் மகனை தர்ற? என்னால இதுதானே முடியும். சத்யா, என் மகளே. ரேச்சல் அவள் தோளில் முகம் புதைத்து கேவி அழத் தொடங்கினார். அப்பா, இனி நான் கிளம்பட்டுமா? ஒரு அம்மா அப்பாவின் அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியாதவளா இருந்த. கொஞ்ச நாளாவது நீங்க எனக்கு அப்படி இருந்தீங்க. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். செரியான் அவள் கைகளை பிடித்தார். நீ நல்லா இருப்பம்மா. எங்க பிரார்த்தனை எப்பவும் உன் கூட இருக்கும். செரியானின் குரல் தழுதழுத்தது. சமையலறை வாசலில் சோகத்துடன் நின்றிருந்தார் சிசிலி அம்மா. ஆன்டி. சத்யா அவர் அருகே சென்றாள். என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாரு சத்யா. அவர் குரல் அடைப்பட்டது. விடை பெற வரலை ஆன்டி, நன்றி தெரிவிக்க வந்திருக்க. என்னை காப்பாத்த சொந்த மகனோட வாழ்க்கையை கூட தானம் செய்ய தயாரான ஒரு அம்மாவோட பெருந்தன்மையை வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது ஆன்டி. ஜோஜி மேற்புற அறையில் அமர்ந்து பரபரப்புடன் ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் டேபிள் மீது கால்குலேட்டரும் கணக்கு புத்தகமும் கிடந்தன. காலடி ஓசை கேட்டு அவன் முகத்தை உயர்த்திய போது சத்யா நிற்பதை கவனித்தான். எண்ணிக்கொண்டிருந்த நோட்டுகளை டேபிள் மீது வைத்துவிட்டு அவன் சிரித்தபடி கேட்டான். சத்யா இன்னுமா கிளம்பல? அவங்க வந்து ரொம்ப நேரமாயிடுச்சு போல இருக்கே, ஏன் இவ்வளவு லேட் என்று கேட்டவன் கால்குலேட்டரை எடுத்து வைத்து கொண்டு பட்டன்களில் விரலை அழுத்தினான். மறுபடியும் ரூபாய் நோட்டுகளை எண்ணினான். நடுவில் ஒரு தடவை முகம் உயர்த்தி பார்த்தான். கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வேலைக்காரங்களுக்கு கூலி கொடுக்கணும், தோட்டத்துக்கு போயிட்டு வரணும், கணக்கெல்லாம் தாறுமாறா கிடக்கு. கொஞ்ச நாளா அதையெல்லாம் கவனிக்க முடியாம போயிடுச்சு. எண்ணிய நோட்டுகளை மேஜை மீது வைத்த பின் அவன் நோட்டு புத்தகத்தில் கணக்கு எழுதத் தொடங்கினான். மறுபடியும் கால்குலேட்டரை எடுத்தான். ஜோஜி சேட்டா. சத்யா இதய பாரம் தாங்காமல் அழைத்தாள். ஜோஜி அவளை பார்த்தான். என்ன, கிளம்பியாச்சு இல்லையா? என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கா? ரொம்ப பிஸிங்கிறதால தான், இல்லைன்னா நான் கீழே இறங்கி வந்திருப்பேன். சரி, அப்புறம் பார்ப்போம். அவன் மீண்டும் பேனாவை எடுத்து கணக்கு புத்தகத்தில் எழுதத் தொடங்கினான். பிறகு கால்குலேட்டரை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றொரு நோட்டுக்கட்டை எண்ணத் தொடங்கினான். சத்யா நீர் நிறைந்த கண்களுடன் திரும்பினாள். மாடிப்படிகளில் மென்மையான காலடி ஓசைகள் பலம் இழப்பதை ஜோஜி கவனித்தான். எண்ணிக்கை தவறிய நோட்டுகளை மறுபடி எண்ணத் தொடங்கினான். மறுபடியும் எண்ணிக்கை தவறியது. கண்களில் எரிச்சல். பணத்தை ஒட்டு மொத்தமாக வாரி மேஜை டிராயருக்குள் போட்டான். கணக்கு புத்தகத்தை இழுத்து சத்தத்துடன் மூடினான். முன்புறம் இருந்த கால்குலேட்டரை தள்ளிய வேகத்தில் அது வழுக்கி கொண்டு போய் கீழே விழுந்தது. உள்ளங்கையை நெற்றியில் தாங்கி மேஜை மீது முழங்கைகளை ஊன்றி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான்.
தலைமுடியின் ஊடாக விரல்களால் அலைந்தான். பிறகு அங்கிருந்து எழுந்த ஜோஜி மேல் மாடியின் சிட் அவுட்டுக்கு வந்தான். காஞ்சிரப்பள்ளிக்காரர்களது ஜீப் தூசி படலத்தை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டதை கவனித்தான். முற்றத்தில் அவன் அம்மாவும் ஆன்டியும் அங்கிளும் வருத்தத்துடன் நின்றிருந்தனர். ஜோஜியின் கண்களை தூசி படலம் மூடியது. 9 வருடங்களுக்கு பிறகு இதயத்துக்குள் மறுபடியும் விளக்கு ஒன்று அணைந்து இருள் பரவுவதை அவன் உணர்ந்தான். ஓர் இடைவேளை இருந்தது. இருள் நிறைந்த சுரங்கம் வழியாக 9 வருடங்கள் நடத்திய பயணத்தின் நடுவே திடும் என்று வெளிச்சம் நிறைந்த திறந்த சமவெளிக்குள் நுழைந்தாற்போல் இருந்தது. அதுவும் சட்டென்று முடிந்துவிட்டது. இனி மறுபடியும் பழைய சுரங்கத்துக்குள் இருட்டினூடாக இருள் பரவுகிறது, விலகுகிறது, வெளிச்சம் வருகிறது, மறைகிறது, மறுபடியும் இருள். அதனூடாக எங்கிருந்தோ இடைவிடாமல் கேட்கும் ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகை. சில சமயம் எங்கோ வெகு தொலைவில் கேட்பது மாதிரி, மற்றும் சில போது வெகு அருகில். தானாகவே சுரக்கும் மார்பகங்கள், நனையும் ரவிக்கை, மேஜை மீது கை கொள்ளும் அளவு பிச்சி பூக்கள். சித்தி இன்றைக்கும் அதை மறக்கவில்லை. மணப்பெண்ணுக்கு மார்பில் பால் சுரக்க கூடாது. சத்யா அவற்றை வாரி எடுத்து குப்பை கூடையில் போட்டாள். கீழே வாத பிரதிவாதம் சூடு பிடித்திருந்தது. சொத்து தொடர்பான விவாதம். எனக்கு லாட்ஜ், எனக்கு மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற 2 ஏக்கர் 70 சென்ட் நிலம், எனக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு தேவையான 40 சென்ட் நிலம். அப்ப ராஜுக்கு தேவாலயத்தை ஒட்டி இருக்கிற தோட்டம். கல்யாணத்துக்கு முந்தியே எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி கொடுக்க அவகிட்ட சொல்லிடுங்க. ஆகஸ்தியின் குரல். வீடே தூங்கிவிட்டது போலிருந்தது. மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்த முகம் ஒன்று கூட அங்கு தட்டுப்படவில்லை. சத்யா எந்த அளவுக்கு அந்த வீட்டை நிறைத்திருந்தாள் என்பது அவள் இல்லாத போதுதான் புரிகிறது. ஜோஜி அவனை கையில் எடுத்தால் மட்டும் சற்று நேரம் அமைதியாக இருப்பான். அவனிடமிருந்து மட்டுமே புட்டிப்பாலை கொஞ்சமாவது குடித்தான். இரவில் விழித்தெழுந்து அவன் அழத் தொடங்கினால் ஜோஜி எழுந்து வந்துதான் ஆறுதல் படுத்த வேண்டும். பிற்பாடு அவன் படுத்து கொள்வதே ஜோஜியுடன் தான் என்றானது. அவன் நெஞ்சிலேயே படுத்து குழந்தை தூங்குவான். குழந்தையை எடுத்துக்கொண்டு கொச்சிக்கு போவது என்கிற ரேச்சல் செரியான் தம்பதியின் திட்டம் அதனால் நிறைவேறவில்லை. ஜோஜியை விட்டு குழந்தை பிரிவதாக இல்லை. கடைசியில் செரியான் மட்டும் கொச்சிக்கு திரும்பினார். ரேச்சல் பூயம்குட்டியிலேயே தங்கினார். ஜோஜி எதற்கெடுத்தாலும் கோபப்பட ஆரம்பித்தான். அவனிடம் தென்பட்ட மாற்றம் சிசிலி அம்மாவை நிம்மதி இழக்க வைத்தது. வீடு சுத்தமாக இல்லை, சாப்பாடு ருசியாக இல்லை என்று எப்போதும் குறை சொன்னான். ஒரு நாள் ராத்திரியில் சாப்பிட உட்கார்ந்தவன் சாப்பாட்டை தட்டை தள்ளி வைத்துவிட்டு எழுந்தான். உடனே சிசிலி அம்மா ஜோஜியை பார்த்து கேட்டார், நீ ஏன் கொஞ்ச நாளா இப்படியெல்லாம் நடந்துக்கிற? இதையெல்லாம் யார் சமைச்சது? மனுஷன் வாயில வைக்க சாப்பிட முடியுதா? ஜோஜி கோபத்துடன் கேட்டான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யார் சமையல் செஞ்சாலோ அவளே தான். நான் தான் இப்பவும் சமையல் செய்யறேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நான் கேட்கறதே நீயும் திருப்பி கேட்டா எப்படி? என்ன ஆச்சு உனக்கு? ஒருவேளை என்ன தவிர வேற யாராவது வந்து சமைச்சு போடணும்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது ஆசை இருந்தா அதை நேரடியா சொல்லு. ஜோஜி சிசிலி அம்மாவை கடுமையாக பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்ப முயன்றான். முதல்ல அங்கு உட்கார், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கணும். இரு, உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? உன் பழைய உற்சாகம் எல்லாம் எங்க போச்சு? நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இங்க கும்மாளம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கணுமா என்ன? தோட்டத்துல என்ன நடக்குது ஏதுன்னு உனக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? அதுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். கை கழுவி விட்டு அவனது அறையை நோக்கி நடந்தான். சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு சிசிலி அம்மா ஜோஜியின் அறையை நோக்கி நடந்தார். அவன் குழந்தையை வயிற்றின் மீது போட்டுக்கொண்டு மெதுவாக அதன் முதுகில் தட்டியபடி கட்டிலின் கிராதியில் சாய்ந்து படுத்திருந்தான். சிசிலி அம்மா அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். குழந்தை தூங்கலையா? பாவம், அம்மா இல்லாம வளர வேண்டிய பரிதாப நிலை அதுக்கு.
சத்யாவின் மனசு கல்லுதான். என்ன இருந்தாலும் ஒரு தாய் இல்லையா? ஜோஜியின் குரலில் கோபம் தெரிந்தது. சிசிலி அம்மா மகனை ஊன்றி பார்த்தார். நீயும் தான் என்னென்னமோ சொல்லி அவளை இங்கிருந்து அனுப்பி வச்ச. குழந்தைக்காக உன் எதிர்காலத்துக்கு எடுத்துக்காத, வேறு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கன்னு சொன்னியே. சரி, சத்யாவை இங்கேயே பிடிச்சு வச்சுட்டு என்ன பண்றது? அவ வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கா? சிசிலி அம்மா அவனையே கண் இமைக்காமல் சற்று நேரம் பார்த்தார். வாழ்க்கையை தொலைக்கிறது இல்ல, புது வாழ்க்கையை கொடுக்கத்தான். உன்னால முடிஞ்சா அதை செஞ்சிருக்கலாமே. ஜோஜி அப்படியே அசைவற்று போனான். அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? சுய நினைவோட தான் இருக்கீங்களா? வாசல் கதவை தாண்டவிருந்த சிசிலி அம்மா தோளை திருப்பி அவனை பார்த்தார். உன் அம்மாவாச்சே, பிறந்ததுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறவ நான். நீ தோ இந்த குழந்தைகிட்ட கண்ணாமூச்சி விளையாடு, எங்கிட்ட வேண்டாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து விரைந்தார். மறுநாள் ஜோஜிக்கு ஒரு கடிதம் வந்தது. உரையை பிரித்த போதுதான் சத்யாவின் கடிதம் என்று புரிந்தது. இதயம் ஒரு தடவை வேகமாக துள்ளி குதித்தது போலிருந்தது. அன்புள்ள ஜோஜி சேட்டனுக்கும் சிசிலி ஆன்ட்டிக்கும் தாத்தா பாட்டிக்குமாக சத்யா எழுதுகிறேன். என் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. மணமகன் பெயர் போபி சக்காரியா. எல்லாமே ஒரு சதி ஆலோசனை மாதிரி நடந்திருக்கிறது. எனக்கு முன்னால் 2 வழிகள்தான் இருந்தன, மரணம் அல்லது திருமணம். என்னை பொறுத்தவரை இந்த 2மே ஒன்றுதான். அதனால் 2வது மரணத்தையே தேர்ந்தெடுத்தேன். இந்த மாதம் 17ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு காஞ்சிரப்பள்ளி செயின்ட் மேரிஸ் தேவாலயத்தில் அந்த விபத்து நடக்கவிருக்கிறது. எல்லோரும் வரவேண்டும். வாழ்த்துவதற்காக அல்ல, சபிப்பதற்காக. கொச்சிக்கும் கடிதம் போட்டிருக்கிறேன். மகனை பற்றி நான் எதையும் விசாரிக்க மாட்டேன். அவன்தான் என் இப்போதைய கண்ணீர். அன்புடன் சத்யா. மாப்பிள்ளையும் அவர்கள் வீட்டாரும் வந்து சேர்ந்ததும் சடங்குகள் ஆரம்பமாகின. தேவாலயத்துக்கு சுற்றிலும் கார்களும் ஜீப்புகளும் 2 வீலர்களுமாக நிறைந்திருந்தன. குழந்தைகள் வண்ண வண்ண உடைகளில் அங்கும் இங்குமாக வெளியே விளையாடி கொண்டிருந்தனர். உள்ளே திருமண சடங்குகள் தொடர்ந்தன. சிலுவைக்கு முன்புறம் நின்று கொண்டு புனித ஆடை அணிந்த புரோகிதர் கேட்டார். சத்யா ஜார்ஜ், மிசிகாவின் சட்டப்படியும் சபையின் நடவடிக்கைகளையும் ஒட்டி இதோ இங்கு நிற்கும் போபி சக்கரியாவை கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா? சத்யா உதடுகளை கடித்தபடி எதையோ மந்திரித்தாள். மற்ற மணப்பெண்களைப் போலவே அவளும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதாக யூகித்து கொண்டு புரோகிதர் போபி சக்கரியாவின் பக்கம் திரும்பினார். போபி சக்கரியா மிசிகாவின் சட்டப்படியும் சபை நடவடிக்கைகளை ஒட்டியும் இதோ இங்கு நிற்கும் சத்யா ஜார்ஜை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாயா? இல்லை. புரோகிதரின் முகத்தில் திடுக்கிடல் தென்பட்டது. தேவாலயத்துக்கு வந்திருந்த ஆண்களும் திடுக்கிட்டனர். நான் கேட்டது ஒருவேளை புரியலையா? ஃபாதர் மறுபடியும் அதே வார்த்தைகளை கேட்டார். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் சொன்னேன். போபி சக்கரியாவின் குரல் திடமாகவும் தெளிவாகவும் ஒலித்தது. கேமரா பிளாஷுகள் அசைவற்று போயின. வீடியோகிராஃபரின் பிளாஷ் லைட்டும் அணைந்தது. என்ன இதெல்லாம்? ஃபாதரின் குரல் உயர்ந்தது. அப்புறம் எதுக்காக நீங்கள்லாம் இங்க வந்திருக்கீங்க? இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா ஃபாதர்? போபி சக்கரியா கோபத்தில் பொரிந்தான். இவள் அப்பாவும் அண்ணன்களுமாக சேர்ந்து எங்களை ஏமாத்திருக்காங்க. புரியல, எப்படி ஏமாத்தினாங்க? மணப்பெண் வேஷத்துல நிக்கிற இவ ஏற்கனவே யாருக்கோ ஒரு குழந்தையை பெத்தவ. இவ குழந்தை இன்னும் உயிரோட இருக்கு. அவங்க வீட்டு ஆளுங்க இதையெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டாங்க. வர்கி மற்றும் அவர் பையன்களின் முகம் வெளிரியது. வந்திருந்தவர்கள் மத்தியில் ரகசிய பேச்சுக்களும் மெல்லிய இரைச்சலும் உயர்ந்தன. நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு நீங்களே அவங்க கிட்ட கேளுங்க ஃபாதர். தேவாலயத்துக்குள் எழுந்த சத்தம் சட்டென்று அடங்கியது. ஃபாதர் கோட்டப்புறத்து குடும்பத்தை பார்த்தார். இவர் சொல்றது உண்மையா மிஸ்டர் வர்கி? அவர் தலை குனிந்தார். சத்யா, நீ சொல்லுமா, இவர் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாம். அவளது பதிலில் எந்த விதமான பதற்றமும் இல்லை. மறுபடியும் தேவாலயத்துக்குள் ஆரவாரம் உயர்ந்தது.
மேல்புறமாக போட்டிருந்த புனித ஆடையின் பட்டன்களை அவிழ்த்தபடியே ஃபாதர் அமைதியாக சிலுவைக்கு பின்னால் இருந்த அறையை நோக்கி நடந்தார். வர்கியும் அவர் குடும்பத்தினரும் தலை குனிந்தபடியே தேவாலயத்தில் இருந்து வெளியேற முற்பட்டனர். விடாதீங்க அவங்கள, இதுக்கெல்லாம் அவங்க தகுந்த பதில் சொல்லியே ஆகணும். கோபம் நிறைந்த ஒரு குரல் தேவாலய சுவர்களில் மோதி எதிரொலித்தது. மாப்பிள்ளை வீட்டார் வர்கியின் குடும்பத்தை சூழ்ந்தனர். தேவாலயத்துக்குள் விரைவிலேயே கலவர சூழ்நிலை உருவானது. மிஸ்டர் போபி சக்கரியா, சத்யா அழைத்தாள். கோபத்தில் உடல் நடுங்கிய சக்கரியா அவளை பகை உணர்வுடன் பார்த்தான். நீங்க மோசடிக்கு ஆளாக கூடாதுன்னு தான் என்னை வெளிப்படுத்திக்காம என்னை பத்தின விவரங்களை எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு பிறகும் நிலைமையை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு பொறுப்பு நீங்க தான். நீங்க இதை தவிர்த்திருக்கலாம். ஒரு தடவை என்னை பழிவாங்க போறதா சொல்லியிருந்தீங்க. இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க? ஒரு விஷயத்துல எனக்கு திருப்தி தான், நன்றியும் கூட. ஒரு பழைய கடன் தீர்ந்துடுச்சு. இனி ஒரே ஒரு வேண்டுகோள், எங்க வீட்டு ஆளுங்களை தயவு செய்து தொல்லைப்படுத்தாதீங்க. போபி சக்கரியா எதுவும் பேசாமல் இரைச்சல் நிறைந்த கூட்டத்தில் நுழைந்து மறைந்தான். படிப்படியாக தேவாலயத்தில் இருந்து ஆட்கள் வெளியேறத் தொடங்கினர். கோட்டப்புறத்து வர்கியும் அவர்களின் உறவினர்களும் அப்போதும் மரத்து போனது போல் நின்றிருந்தனர். சத்யா அவர்களிடம் வந்தாள். கோயிலுக்குள் நுழையும் முன் ஆனியம்மாவிடம் அவள் ஒப்படைத்த பேக்கை கேட்டு வாங்கினாள். பிறகு அப்பாவின் முன்னால் வந்து நின்றாள். அப்பா, அமைதியான குரலில் அழைத்தாள். நீங்க யாரை ஏமாத்திருக்கீங்க தெரியுமா? மற்றவங்களை இல்ல, உங்க சொந்த குழந்தைகளை. அவள் தன் சகோதரர்களை பார்த்தாள். சொந்த தங்கச்சிக்குத்தான் நீங்க துரோகம் பண்ணியிருக்கீங்க. நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவும் எதுக்காக? அவள் ஒவ்வொருவரையும் மாறி மாறி பார்த்தாள். என் பேர்ல இருக்கிற சொத்துகளுக்காகத்தானே? அவள் பேக்கில் இருந்து பத்திரம் ஒன்றை எடுத்தாள். அதை ஆகஸ்தியிடம் கொடுத்தாள். முன்னால இருக்கிறது மரணமா வாழ்க்கையான்னு தெரியாம உடல் அறுபட்டு நான் கொச்சி ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் டேபிள்ல படுத்திருக்கும் போது என் அப்பாவும் அண்ணன்களும் என்கிட்ட கையெழுத்து வாங்க கொண்டு வந்த பத்திரம் இது. என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் என் அண்ணன்கள் எல்லோருக்குமா பிரிச்சு கொடுக்கறதா இதுல நான் எழுதியிருக்கேன். அன்னைக்கு இதுல என்கிட்ட கையெழுத்து வாங்கறதுக்காக நீங்கள்லாம் ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னால காத்திருந்ததை பிற்பாடு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் அதுல கையெழுத்து போட்டிருக்கேன். ஆகஸ்தி அண்ணே, பத்திரத்தை ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன். இதுக்காகத்தானே கண்ணில் விழுந்த தூசி மாதிரி என்னை வளர்த்தீங்க. எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க, எனக்கு எதுவும் வேண்டியதில்லை. சத்யாவின் குரல் கம்மியது. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? இனியாவது என்னை என் பாட்டுக்கு விடுங்க. அப்பா, உங்களுக்கு இனிமேல் இப்படி ஒரு பொண்ணு இல்லை. அண்ணன்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்லை. அவளோட முதல் நினைவு நாள் இன்னைக்கு. இடறிய குரலில் வந்த பேச்சு நின்றது. வர்கியும் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களும் எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடியே வெளியேறினர். தேவாலயம் காலியானது. மேற்கொண்டு என்ன செய்வது? எல்லையற்று விரிந்து கிடக்கும் ஆகாயத்தின் கீழ் தனிமைப்படுத்தப்பட்டவளாக திகைத்து போய் நின்றாள் சத்யா. சிலுவையில் அறையப்பட்டு உடல் முழுவதும் இரத்தம் வடியும் இயேசு கிறிஸ்துவின் வடிவத்துக்கு முன்னால் முழந்தாளிட்டாள் அவள். தன் உயிரை எடுத்துக்கொள்ள சீதை பூமி மாதாவிடம் வேண்டியது போல பூமியின் நெஞ்சை பிளந்து தன்னை ஏற்றுக்கொள்மாறு அவள் ஆத்மா அலறலுடன் வேண்டியது. கை கூப்பி கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பு கோரி அவள் எவ்வளவு நேரம் அப்படி இருந்தாள் என்று அவளுக்கே தெரியாது. சத்யா, மிக அருகில் யாரோ அன்புடன் அழைப்பது கேட்டது. அவள் நனைந்து ஊறிய விழிகளை உயர்த்தினாள். ஜோஜி சேட்டன். வாங்க. அவன் அவள் கையை பிடித்து எழுப்பினான். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நடந்ததை கேள்விப்பட்டேன். சத்யா தன் கையை பின்னுக்கு இழுக்க முயன்றாள். ஜோஜி அவள் கண்களையே உற்று பார்த்தான். திமிரி விடுபடவும் எதிர்த்து நிற்பதற்குமான ஒரு பிடிவாதம் இன்னும் அவளிடம் மிச்சம் இருந்தது. நாடகம்தான் முடிஞ்சிடுச்சே, இனியும் எதுக்கு வேஷம்? அவன் கேட்டான். சத்யா மிகவும் பலவீனமான ஓர் எதிர்ப்புக்கு முற்பட்டாள்.
சத்யா, ஜோஜியின் குரல் கண்டிப்புடன் ஒலித்தது. நம்ம முயற்சிகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும், ஏன் கடவுளுக்கும் மேலாக விதின்னு ஒண்ணு இருக்கு. யாருமே அதுக்கு விலக்காக முடியாது. இல்லேனா கொச்சியில ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு முன்னால நிறுத்தின கைநட்டி ஹோண்டாவுக்கு பின்னால நெல்சன்கிற இளைஞன் தன்னோட ஜிப்சியை கொண்டு வந்து நிறுத்தின ஒரு சாதாரண சம்பவம் சத்யாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குமா என்ன? ஜோஜி அவள் கையை பிடித்தபடி தேவாலய வாசலை நோக்கி நடந்தான். நீங்க யாருமே இல்லாத ஒரு பெண் இல்லை. உங்களுக்கு அப்பாவும் அம்மாவும், ஒரு மகனும் இருக்கிறான். அப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் பெயரிட்டு குறிப்பிட முடியாத ஏதோ ஒரு உறவோட நானும் இருக்கேன். நுழைவாயில் வழியாக உட்புறம் சாய்ந்து விழுந்த வெயிலின் ஒளி துண்டுகளை மிதித்தமாறு அவர்கள் வெளியே வந்தனர். வாசலுக்கு வெளியே செரியானும் ரேச்சலும் சிசிலி அம்மாவும் காத்திருந்தனர். ரேச்சலின் கையில் சத்யாவின் குழந்தை. சத்யாவின் எல்லாவித உணர்வுகளும் எதிர்ப்பும் தகர்ந்து நொறுங்கின. ரேச்சல் குழந்தையை அவளிடம் நீட்டினார். குரல் எழும்பாத ஓர் அழுகையுடன் அவள் குழந்தையை வாங்கி நெஞ்சோடு சேர்த்து அணைத்தாள். மகனே, என் மகனே என்ற அலறல் அவள் இதயத்தில் இருந்து நிரந்தரமாக ஒலித்தது. குழந்தை அசைவற்று அவளையே பார்த்தது. குழந்தையின் மென்மையான உதடுகள் பிதுங்கி சுழிவடைந்தன. சட்டென்று அழ ஆரம்பித்தது குழந்தை. அவன் பிஞ்சு முகத்தை அவள் முத்தங்களால் மூடினாள். அவன் அழுகை சட்டென்று அடங்கியது. அவன் கைகள் இயல்பாக அவளின் மார்பகங்களை தேடின. முகத்தை அந்த பக்கமாக திருப்பினான். சத்யா ஓரமாக ஒதுங்கி குழந்தைக்கு பால் ஊட்டினாள். குழந்தை பால் குடிப்பதற்கு இடையில் துயரமும் ஏக்கமும் தீராதது போல் நடுநடுவே விக்கலுக்கு ஆட்பட்டது. அதன் சின்ன கண்கள் நீரால் நிறைந்திருந்தன. அம்மாவின் கண்களில் இருந்து உதிர்ந்த கண்ணீர் அவன் உதடுகளில் விழுந்து தாய் பாலுடன் கலந்தது. அவர்களது உலகம் சுருங்கி சுருங்கி சிறிதானது. அம்மாவும் குழந்தையும் மட்டுமே அடங்கிய ஓர் உலகம். தேவாலயத்தின் முகப்பில் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி நிற்கும் கன்னி மரியாளின் சிலைக்கு கீழே உலகத்தில் உள்ள சாதாரணமான எந்த ஒரு தாயையும் போலவே சிமெண்ட் படிகளில் தன் மகனையும் மடியில் வைத்து நனைந்து வழியும் கண்களை மூடி சுகானுபவத்தில் ஆழ்ந்தவளாக உட்கார்ந்திருந்தாள் சத்யா. முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். வைகறை பொழுதுகள் கதை ஒரு உண்மை கதை. இந்த கதையை எழுதிய ஆசிரியரின் உரையை அவருடைய வரிகளிலேயே கேளுங்க. இந்த கதை பிறந்த கதையை ஒரு கதை போலவே கூறுகிறேன். ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் நான். குழந்தை பருவத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரப்பர் தோட்டம் ஒன்றின் நடுவே எழும்பி நிற்கும் ஒரு பெரிய பங்களா எனக்குள் ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். எனவே பள்ளிக்கு செல்லும் போதும் பள்ளியில் இருந்து திரும்பும் போதும் அந்த பங்களாவின் கேட் அருகே சற்று நேரம் நின்று வேடிக்கை பார்ப்பது எனது வழக்கமானது. கேட்டின் மறுபுறம் சுமார் 100 கஜ தூரம் நீள வாக்கில் நேர்கோடு போட்டாற் போன்ற சிவப்பு சரளைக்கல் பாதை. அது முடிவடைவது ஒரு பூந்தோட்டத்தில். அதையும் தாண்டித்தான் இளம் மஞ்சள் சாயம் பூசப்பட்ட காங்கிரீட் வீடு. அதை ஒட்டி அவுட் ஹவுஸ் ஒன்றும் காரேஜ் ஒன்றும் இருந்தன. அவ்வளவு பெரிய பங்களாவுக்குள் என்னதான் நடக்கிறது என்று அந்த காலத்தில் வியப்புடன் நான் தீவிரமாக யோசித்தது உண்டு. கார்களும் பைக்குகளும் அபூர்வமாக தென்பட்ட 1964, 65 காலகட்டத்தில் அந்த பங்களாவுக்கு வாகனங்கள் அடிக்கடி வந்து சென்றன. காண முடிந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் அவற்றை வியப்புடன் பார்த்திருக்கிறேன். அங்கிருந்த காரேஜுக்குள் பெரும்பாலும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். நீல நிற பெயிண்ட் அடித்த காரேஜின் 2 பெரிய கேட்களை வேலையாட்கள் இருபுறமும் விரிய திறப்பதையும் ஹோஸ் பைப்புகளின் மூலமாக தண்ணீரை பீச்சி அடித்து வாகனங்களை கழுவுவதையும் கவனித்திருக்கிறேன். அந்த பருவத்தில் எனக்கு இவையெல்லாம் ஆர்வமூட்டும் காட்சிகள்.
அந்த பங்களாவில் வசிப்பவர்கள் சிவந்த நிறத்தோடு பருமனான உடல் கொண்ட திடகாத்திரசாலிகளாக இருந்தனர். அழகான பெண்களும் இரத்த நிறமுள்ள குழந்தைகளும் பங்களாவின் முன்புற பூந்தோட்டத்தில் உலாவுவதையும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் கவனித்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் பூமியில் உள்ள மற்ற மனிதர்களை விட மிகவும் வித்தியாசமானவர்கள் என்று அப்போது நினைத்தேன். பாட்டி கதைகளில் இடம்பெறும் மாந்திரீக அரண்மனை போன்று முற்றிலும் ஒரு மாய உலகமாக அந்த பங்களாவும் சரளைக்கல் பாதையும் வாகனங்களும் அங்குள்ள பெரிய மனிதர்களும் எனக்கு தென்பட்டனர். ஒரு நாள் வழக்கம் போல் நான் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த பங்களாவுக்கு முன்னால் மனித கூட்டம். கேட்டில் இருந்து பங்களா வரையிலான சரளைக்கல் பாதை நெடுக முற்றம் வரையில் மனிதர்கள். நீல நிறமுள்ள போலீஸ் ஜீப்பையும் காக்கை உடை போலீஸ்காரர்களையும் நான் அப்போதுதான் முதன்முறையாக பார்த்தேன். பிற்பாடு நான் தெரிந்து கொண்ட செய்தி என்னை நடுங்க வைத்தது. அந்த பங்களாவை சேர்ந்த இளம் பெண் ஒருத்தி தற்கொலை செய்து கொண்டாளாம். நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் காலம். அந்த பூந்தோட்டத்தில் நான் எப்போதோ பார்த்திருக்கிற கவர்ச்சியாய் சிரிக்கும் அழகான இளம் பெண்ணின் கற்பனை உருவம் என் மனதில் மறையாமல் பதிந்தது. அவள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டாள்? அந்த பங்களாவுக்குள் உண்மையில் என்னதான் நடக்கிறது? டைனிங் டேபிளில் வகை வகையான சுவை நிறைந்த உணவுகள், அணிவதற்கு வண்ணமயமான உடைகள், தங்குவதற்கு அரண்மனை போன்ற வீடு, பயணம் செய்ய விலை உயர்ந்த கார்கள், இவ்வளவெல்லாம் இருந்தும் வாழ்ந்தது போதும் என்று அந்த இளம் பெண் தீர்மானித்ததற்கு என்ன காரணம்? இதுவரை எனக்கு அதற்கான விடை கிடைக்கவில்லை. இருப்பினும் அந்த மரணம், அதன் பின்னணி, பூந்தோட்டத்தில் இருந்து ஆவி போல மறைந்து போன இளம் பெண், இவையெல்லாம் என் மனதில் நீண்ட நாட்களாக மங்கலடைந்தும் தெளிவடைந்தும் அவ்வப்போது நினைவில் மேலெழும்பும். கனவிலும் கற்பனையிலும் நான் அவளை எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை மௌனமாக நான் அவளிடம் கேட்டேன், நீ எதற்காக தற்கொலை செய்து கொண்டாய்? உண்மையிலேயே உனக்கு வாழ்ந்தது போதும் என்று தோன்றியதா? உனக்கு துயரங்கள் இருந்தனவா? உன் உயிருக்கு மேலாக நீ விரும்பிய எதையாவது இழந்தாயா? ஆனால் எந்த ஒன்றுக்கும் எனக்கு விடை கிடைக்கவில்லை. நீண்ட காலத்துக்கு பிறகு 1998ஆம் ஆண்டில் அவள் தொடர்பான எல்லா துயரங்களுக்கும், எல்லா சந்தேகங்களுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் நானாக ஒரு பரிகாரத்தை தீர்மானித்தேன். அதுதான் இந்த நாவல். அவளுக்கு நான் வைத்த பெயர் பெட்ரி ஜார்ஜ். அதன் பிறகு எனக்கு தெரிந்த அவள் கதையை எழுதினேன். எழுதத் தொடங்கியது முதல் என்னை நிம்மதி இழக்க செய்த, மூச்சு திணற வைத்த, மகிழ்ச்சியடைய செய்த, அழ வைத்த என் காதலியானாள் சத்யா. ஆனால் கதையில் அவளை கொல்லும் தைரியம் எனக்கு இல்லை. காரணம், அந்த அளவுக்கு நான் அவளை நேசித்தேன். நான் மட்டுமல்ல, இந்த நாவல் தொடர்கதையாக வெளியான இந்தியாவிலேயே மிகவும் அதிகமாக விற்பனையாகும் வார இதழான மலையாள மனோரமாவின் வாசக வாசகியரான 65 லட்சம் பேரும் தான். அப்போது கிடைத்த வரவேற்பும் பாராட்டும் உண்மையில் என்னை திக்கு முக்காட வைத்தன. அதன் பின்னர் விகடன் டெலிவிஸ்டாஸ் நிறுவனம் இதை தொலைக்காட்சி தொடராக தயாரித்தது. தமிழ் தெரியாத நான் அந்த தொடரை ரசித்து பார்த்தேன். தற்போது சத்யா புத்தக வடிவம் பெறுகிறாள் என்று தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். புலவர் வேலி என்பவர் ஒரு சத்யாவை பற்றி ஒரு சிறு கவிதை குறிப்பை தந்துள்ளார். ஆத்திரத்திலும் நேர்மை, அவசரத்திலும் திறமை, உள்ளமெல்லாம் உண்மை, உறுதி என பெண்மை, உயிர் தோழியிடம் மென்மை, இவையெல்லாம் ஒன்று கலந்து பெண்ணாய் பிறந்த ஆண்மை, பாசத்திற்காக ஏக்கம், பல நாள் இழந்த தூக்கம், அதன் பலனாய் ஏற்பட்ட தாக்கம், எதற்கும் கெஞ்சாமை, எவருக்கும் அஞ்சாமை, இதுதான் இந்த நாவலின் நாயகி சத்யா என்று தமது குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். வைகறை பொழுதுகள் கதையின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 19 அத்தியாயங்களாக சத்யாவோடு சிரித்து, அழுது, கோபப்பட்டு, விரக்தியடைந்து, வேதனைப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்மை அறியாமலேயே சத்யாவை நேசிக்க தொடங்கிவிட்டோம்.
ஒரு அக்கா போல, தங்கை போல, மகள் போல, தோழி போல நம்முடைய நினைவு பெட்டகங்களில் என்றும் உயிர்ப்புடன் இருப்பாள் சத்யா என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.